மலசலம் கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்குவது அல்லது பின்னோக்குவது கூடுமா? சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய நீங்கள் மலம் கழிக்க வந்தால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கேள்வி உருவாகிறது. இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து, மலசலம் கழிக்கும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிபிலாவை முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் கூடாது. எல்லா சந்தர்ப்பம் என்று சொல்லும் போது திறந்த வழிகளில் மலசலம் கழித்தாலும் சரி, அல்லது கட்டிடங்கள், டாய்லெட் போன்ற கட்டிடங்களுக்குள் இருந்து கொண்டு மலசலம் கழித்தாலும் சரி, கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்களை பொறுத்தவரையில் அவர்கள் திறந்த வழிகளில் இந்த தடை பொதுவானது. அதாவது திறந்த வழிகளில் ஒருவர் மலசலம் கழிக்க வந்தால் அவர் கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது, வேறு திசைகளை நோக்கித்தான் உட்கார வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் கட்டிடங்களுக்குள் மலசலம் கழிப்பதாக இருந்தால் அங்கே கிபிலாவை முன்னோக்கினாலும் பின்னோக்கினாலும் பிரச்சனை இல்லை என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதிலே இந்த இரண்டாவது கருத்து தான் வலுவானதாகும். இதை வலுப்படுத்தக்கூடிய வேறு சில ஆதாரங்களும் காணப்படுகின்றன. எனவே திறந்த வழிகளில் ஒருவர் மலசலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர் கிபிலாவை முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். கட்டிடங்களுக்குள் அவர் மலசலம் கழிக்கிற போது கிபிலாவை முன்னோக்கி டாய்லெட் அமைந்திருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை, அல்லது பின்னோக்கி அமைந்திருக்கிறது என்றால் அதிலும் பிரச்சனை இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.